என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எறும்பு முருகேசன் சேனல் இருந்தால் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. சிங்கிள் ஷாட். எஸ், இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ இவர் தான் பண்றாங்க. ரெட்ரோல கூட பண்ணிருக்காங்க. அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் இதுல கேமியோவா பண்றாரா, சிஜி பண்ணிருக்காங்களா, டிஏஜிங் பண்ணிருக்காங்களா, பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா. இது மாதிரியான ஹூக் பாயிண்ட்ஸ் எல்லாம் படத்தோட ப்ரமோஷன்ல யூஸ் பண்ற மாதிரி இப்போ வரக்கூடிய படங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஹூக் பாயிண்ட் தான் இந்த சிங்கிள் ஷாட். பார்த்திபன் கூட ஒரு படம் ஃபுல்லாவே எடுத்தாரு. வெயிட், இது சிங்கிள் ஷாட் ஹூக் பாயிண்டா? வாட் தி ஃபக்? ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா ப்ரோ? அசால்ட்டா வந்து அந்த ஹூக் பாயிண்ட்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிங்கிள் ஷாட் கல்ச்சர்ன்றது காலாகாலமா சினிமாக்களில் வலம் வரக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அப்போலாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வச்சுட்டோம்ப்பா, ஒரு சாங்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு லாங் ஷாட் வச்சுட்டோம்ப்பா, ஒரு ஃபைட் சீனை சிங்கிள் ஷாட்ல பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு இருந்ததுனா, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் ஒன்னு பண்ணிருக்கோம்ப்பா பாருங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு சிங்கிள் ஷாட் ஒன்னு பண்ணிருக்கோம்ப்பா பாருங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு படம் ஃபுல்லாவே சிங்கிள் ஷாட்டே இப்போ லாங் சிங்கிள் ஷாட்டா மாறிடுச்சு. பட் அந்த சிங்கிள் ஷாட்டுக்கான நீட் உண்மையாவே படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அத சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். சோ வணக்கம் டோலர்களே, இந்த சிங்கிள் ஷாட்னா என்ன? உண்மையாவே சிங்கிள் ஷாட்டுக்கான நீரோட தான் இந்த சிங்கிள் ஷாட் என்னால பண்ண முடியும், அதான் பண்றேன் பாருங்க அப்படின்னு பண்றாங்களா? இதுக்குள்ள இருக்கக்கூடிய சமாச்சாரம் எல்லாம் என்ன அப்படின்றதாங்க பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் ஷாட்னா என்னன்னு பாத்துடலாம். சிங்கிள் ஷாட்ன்றது பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க. கேமரா ஆன் பண்ணி எங்கேயுமே கட் பண்ணாம தொடர்ச்சியா ஒரு சீனையோ அல்லது ஒரு சீரிஸ் ஆஃப் சீனையோ எடுத்து முடிச்சா அதுதாங்க சிங்கிள் ஷாட். இந்த சிங்கிள் ஷாட் பண்றதுல இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சீனை பல ஷாட்ஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு கேமரா ஆங்கிள்னு வைக்கும் பொழுது அந்த சீனை தனித்தனி கேமரா ஆங்கிள் மூலமா ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். குறிப்பா ஆர்டிஸ்ட் எல்லாரும் அந்த ஷாட்டுக்கு தேவையான டயலாக்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை குறிப்பா அந்த ஷாட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஆனா அந்த சிங்கிள் ஷாட்னு வந்துட்டாலே ஒரு சீன் அல்லது ஒரு சீரிஸ் ஆஃப் சீனை ஒண்ணா எடுக்க போறாங்க இல்லையா? சோ ஒரு சீன் பூரா இருக்கக்கூடிய டயலாக்ஸ், ஆக்ஷன், அந்த சீனுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், கேமரா எங்கெல்லாம் போக போகுது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னெல்லாம் பண்ண போறாங்க, லைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கணும், இது எல்லாமே பக்காவா இருக்கணும். இதுல ஒண்ணு பழச்சாலும் மறுபடியும் அந்த சீனை முதல்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இட்ஸ் a டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். சரிப்பா, அதான் ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டம்னு சொல்றியா, அப்புறம் ஏன் ஒரு சீனை கஷ்டப்பட்டு சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. நான் ஒரு சில முக்கியமான ரீசன்ஸை மட்டும் சொல்றேன். பொதுவா நம்ம ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பல சீன்ஸை பல ஷாட்ஸ் மூலமா பாக்குறோம். அப்படி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கேமரா ஆங்கிள்ன்றது மாறும். இதனாலேயே நம்ம ஒரு படத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது சப்கான்ஷியஸா நமக்கு தோணும் இல்லையா? அதுவும் ஒரு சில சமயத்துல எல்லாம் அந்த சீன் இருக்குதுல, அதுல கேமரா ஆங்கிள் தரமா இருந்துச்சியா, அதுவும் அந்த சீன்ல எல்லாம் மோக்கா போர்டு யூஸ் பண்ணிருந்தாங்க பாரு, ஃபயரியா அப்படின்னு படத்தோட மேக்கிங்க மெச்சிக்கிட்டது கூட உண்டு. இதுக்கு ரீசன் என்னன்னா, அங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் வருது இல்லையா? ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ரியல் லைஃப்ல நிறைய ஷாட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க போறது கிடையாது. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கண்கள் மூலமா ஒரே ஆங்கிள்ல ஒரே ஷாட்ல தான் நம்ம சுத்தி நடக்க போற எல்லாத்தையுமே பார்ப்போம். சோ நம்ம ஒரு படத்தை தான் பார்க்கறோம் அப்படின்றத மறந்து கதைக்குள்ள போகணும்னா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஷாட் வைக்கணும், which is சிங்கிள் ஷாட். சோ இந்த சிங்கிள் ஷாட் வைக்கும் பொழுது ஆடியன்ஸ் தன்னை மறந்து சீனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சீனோட இமோஷன்ஸ் முழுமையா ஆடியன்ஸ்க்கு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க சிங்கிள் ஷாட்டோட மெயின் பர்பஸ். ஆனா இந்த சிங்கிள் ஷாட் எல்லாம் குறிப்பா இப்ப வர படங்கள் எல்லாம் இதுக்காகத்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தமிழ் சினிமால ஆரம்பத்துல எல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்னு ஆரம்பிச்ச இந்த சிங்கிள் ஷாட் இன்னைக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முழு படத்தையே சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறோம் அப்படின்னு வந்து நிக்குது. சோ நம்ம இந்த சின்ன சின்ன சிங்கிள் ஷாட்லாம் விட்டுட்டு லாங் சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்கல்ல, அதுவும் குறிப்பா இந்த ரீசெண்டா வர படங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பேசலாமா? இரவின் நிழல் படம் எதுலயுமே புதுசா ஒண்ணு பண்ணிரணும்னு நினைக்கிற மனுஷன் 2022ல ஒரு படம் எடுக்கிறாருங்க, இரவின் நிழல். இதுதான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் பிலிம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. அதாவது உலகத்திலேயே முதன்முறையா எடுக்கப்பட்ட நான் லீனியர், அதாவது கதையோட ஆரம்பத்துல இருந்து முடிவுன்னு வராம சீன்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும், அப்படி எடுக்கப்பட்ட சிங்கிள் ஷாட் மூவின்னு கிளைம் பண்ணாங்க. பட் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல, ஆல்ரெடி சிங்கிள் ஷாட் நான் லீனியர் மூவி எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற கிரிட்டிக்ஸ் அப்போ இருந்தாலும் இல்ல இதுதான் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் அப்படின்னு பார்த்திபன் முட்டு கொடுத்தாப்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சி
இதுக்கு இதான் முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆனா இதான் first time. ஃபர்ஸ்ட் டைம். பட் இப்போ இத பத்தி பேசுறதுக்காக நம்ம வரல இல்லையா, நம்ம இந்த சிங்கிள் ஷாட்டை பத்தி பேசுவோம். கிட்டத்தட்ட இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 94 நிமிஷமும் 36 செகண்ட்ஸும், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 34 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட். இந்த படத்தோட கதைன்றது பெருசா இல்லைனாலுமே கூட இந்த படத்தோட கதை இருக்குதுல, அது மல்டிபிள் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இது போக டே நைட் மழை வெயில் நெருப்புன்னு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட லீடா பார்த்திபன் தான் பண்ணிருப்பாப்ல. கிட்டத்தட்ட அவரோட வயசுமே கதையின் படி சின்ன வயசு, அப்புறம் ஒரு சின்ன பையனா, அப்புறம் ஏர்லி 20s, அப்புறம் 40s, மல்டிபிள் ஏஜ்ல கதை டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த படம் பார்க்கும் போதுல மனுஷன் எப்படி இதெல்லாம் பண்ணிருப்பாருன்னு தோன்ற அளவுக்கு ஒரு பெரிய லொகேஷனுக்குள்ள ஒரு செட், அதுக்குள்ள மல்டிபிள் செட் எல்லாம் போட்டு அதுக்குள்ள எப்படி கேமரா டிராவல் ஆக போகுது, என்ன மாதிரி எல்லாம் கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, எங்கெல்லாம் லைட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே பல நாள் ரிஹர்சல் பண்ணி கிட்டத்தட்ட 23 டேக்ஸ்க்கு அப்புறமா 24வது டேக்ல இந்த ஷாட்டை ஓகே பண்றாங்க. இதோட மேக்கிங்காவே தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருப்பாப்ல மனுஷன். அதெல்லாம் பார்க்கும் போதுல பிரமிப்பா இருக்குங்க. நீங்க இன்னுமே அந்த மேக்கிங் பட் இவ்வளவு இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த படத்துக்கு சிங்கிள் ஷாட் நெசசரியான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுல இல்ல. இல்லையா? இந்தியா நம்ம ரஷ்யாக்கு இவர் அதை இது பண்ணணும்னு நான் எடுத்தான். ஆரம்பத்திலே சொல்லிருப்பேங்க சிங்கிள் ஷாட்ன்றது ஏன் எடுக்கணும், அதோட பர்பஸ் என்னன்னு. அப்படி இந்த படத்துல ஒரு படத்தையே சிங்கிள் ஷாட்ல எடுக்கணும் அப்படின்ற பர்பஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஏன் எடுத்தாங்க, இது ஒரு சேலஞ்ச் தான். பொதுவாவே பார்த்திபன் அவரோட எல்லா படங்கள்லயும் எதனாவது வித்தியாசமா பண்ணுவாப்ல. அப்படி சேலஞ்சா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இரவின் நிழல். இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒண்ணு நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு சேலஞ்ச். அதுக்கேத்த மாதிரியே இந்த படத்துக்கு மல்டிபிள் அவார்ட்ஸும் கிடைச்சது. ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயுமே ஏசியாவுடைய ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்ற பிளேஸும் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா இப்ப வரக்கூடிய நிறைய படங்கள்ல லாங் சிங்கிள் ஷாட்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த கல்ச்சரை ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வந்தது இந்த படம் தாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் சரிதான்ப்பா. 2022 வரைக்குமே இப்படி யாருமே சிங்கிள் ஷாட்ல பண்ணதே இல்லையான்னு கேட்டீங்கன்னா பண்ணதே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம ஊர்லயே ஒண்ணு இருக்குது. அடுத்து அந்த மேட்டருக்கு வரேன். வெட்டிக்கோழி. நாதசுரம் அப்படியா? நம்ம எல்லாருக்குமே சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம அம்மா பாட்டி எல்லாம் வீட்ல ஒரு சீரியல் பார்த்திருப்பாங்க, மெட்டியோலியன் நாதஸ்வரம். இந்த சீரியலுக்கெல்லாம் இன்ட்ரோவே தேவை கிடையாதுல. என்னடா இன்னைக்கு சிறகடிக்க ஆசை பாக்கியலட்சுமி எல்லாம் நாதஸ்வரம் தெரியுமா? ஆக்சுவலி இந்த மெட்டியோலி டெலிகாஸ்ட் ஆனது 2002 to 2005. இந்த நாதஸ்வரம் டெலிகாஸ்ட் ஆனது 2010 to 2015. இந்த ரெண்டு சீரியல்லுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முழு எபிசோடையுமே சிங்கிள் ஷாட்ல பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொரு காமனான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு சீரியலோட டைரக்டரும் வேற யாரும் கிடையாது, திருமுருகன். இவரை தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு சீரியலோட முக்கிய புள்ளியே அண்ணன் தான். எனக்கு வேற வழியே இல்லமா. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. ஐயோ, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஆனா பாருங்களேன், அப்பவே அப்படி ஒண்ணு யோசிச்சிருக்காருல. இந்த மெட்டியோலியில பாத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஃபைனல் எபிசோட் இருக்குல்ல, அந்த ஃபைனல் எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷத்துக்கு இருக்கும். அந்த 17 நிமிஷமுமே சிங்கிள் ஷாட் தான். இப்போ இந்த ரெட்ரோ படம் வந்துச்சுல, அதுல ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிங்கிள் ஷாட் பண்ணிருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த சிங்கிள் ஷாட்டுக்கான இன்ஸ்பிரேஷனே கார்த்திக் சுப்புராஜ் இதுல இருந்து தான் எடுத்திருப்பாரோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மெட்டியோலியோட ஃபைனல் எபிசோட் இருக்குல்ல, அது ஒரு கல்யாண மண்டபத்துல தாங்க நடக்கும். கல்யாண மண்டபத்துக்கு வெளிய ஆரம்பிக்கிற இந்த ஷாட் ஃபைனலா நன்றி வணக்கம்ல வந்து முடியுங்க. இதுக்கு நடுவுல கேமரா டாப் ஆங்கிளுக்கு போகும், கேரக்டரை ஃபாலோ பண்ணும், ட்ராலி ஷாட் இருக்கும். இப்போ வந்து ரெட்ரோல பாத்தீங்கன்னா கேரக்டரை ஃபாலோ பண்ணிட்டு போற கேமரா அப்படியே அந்த கிரேன்ல மேல போகுங்க. இந்த ஷாட்லாம் மெட்டியோலியிலேயே இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இது மாதிரியான ஷாட்ஸ் மூவில கொஞ்சம் ஈஸியாவே அச்சீவ் பண்ணிரலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், 2005ல ஒரு சாதாரண டிவி சீரியல்ல இத பண்ணிருக்காங்க. பெரிய விஷயம் இல்ல. யூடியூப்ல இருக்குதுங்க மெட்டியோலியோட ஃபைனல் எபிசோட். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. இந்த நாதஸ்வரம் திருக்குமரன் 2005ல மெட்டியோலியில பண்ணதே ஒரு பெரிய சம்பவங்க. ஆனா அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி நாதஸ்வரம்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாருங்க. என்னன்னா நாதஸ்வரம் உடைய 1000வது எபிசோட் ஸ்பெஷலா அந்த பர்టిక్యులர் எபிசோட லைவ் ஸ்ட்ரீம்ல, அதாவது ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்போ லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கு அப்போ லைவா ரீரெக்கார்டிங் பண்ணி அத சிங்கிள் ஷாட்ல எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கிடைச்சதுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தாட் அசந்து போயிட்டாங்க என் டீம். இப்போ இருக்க மாதிரி சோசியல் மீடியாலாம் அப்பவே இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், இதெல்லாம் ரொம்ப பெருசா பேசியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 23 நிமிஷத்துக்கு அந்த சிங்கிள் ஷாட் இருக்கும். ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்போ லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எதுவுமே சொதப்பிட முடியாது. அப்படி எதனாவது சொதப்பினாங்கன்னு வைங்களேன், உலகம் பூரா மக்கள் லைவா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவ்வளவுதான். இவ்வளவு பிரஷரையும் மைண்ட்ல வச்சுட்டு அந்த சிங்கிள் ஷாட்டை பக்காவா பண்ணிருப்பாங்க. எந்த பிசுருமே இருக்காது. நாதஸ்வரம் 1000வது எபிசோட்னு யூடியூப்ல போடுங்க, வரும். மறக்காம பாருங்க. தரமான சம்பவம் பண்ணா இப்படி ஒரு சிங்கிள் ஷாட்டை பண்ணணும்யா. அப்புறம் அந்த இரவின் நிழல் படத்துல சிங்கிள் ஷாட்டை எப்படி அச்சீவ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு செட்டுக்குள்ள மல்டிபிள் செட் போட்டு அந்த செட்டுக்குள்ளேயே மொத்த படத்தையும் எடுத்திருப்பாங்க. இதே கான்செப்ட்ல தமிழ் சினிமால ஒரு சாங் பண்ணிருக்காங்க. அத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓ, சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க. ஓ, புதையல்.
இந்த படம் நான் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கும். 1997ல புதையல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. நல்லா அதுல இருக்கும். மம்முட்டி, அரவிந்த் சுவாமி இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. நம்ம வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல எனக்கும் உனக்கும்னு ஒரு சாங் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த சாங்க முழுக்க சிங்கிள் டேக்ல தாங்க பண்ணிருப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஃபர்ஸ்ட் 1997ல இப்படி ஒன்னு யோசிச்சிருக்காங்க பாருங்களேன், டிஃபரெண்டா ஒன்னு பண்ணுவோன்னு. செகண்ட் என்னன்னா இப்போ ஒரு சிங்கிள் ஷாட் பண்ண போறோம் அப்படின்னா எத்தனை நிமிஷத்துக்கு அந்த டேக்கை எடுக்க போறோமோ இல்ல எத்தனை சீன்ஸ் பண்ண போறோமோ அதுக்கு எல்லாமா சேர்த்து ஒன்னாவே ஒரே நேரத்துல ப்ரீ பிளான்டா லைட்டிங் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஒன்ஸ் அந்த கேமரா ஆன் பண்ணி ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி லைட்டிங்கை மாத்தவோ இல்ல லைட்டிங்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணவோ முடியாது. இப்போ இரவின் நிழலுமே பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் லொகேஷனும் ஒரே செட்டுக்குள்ள நடக்கும் இல்லையா, அதனால ப்ரீ பிளான்டா அதுக்கு தேவையான மொத்த லைட்டிங்கையும் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த சாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன செட்டுக்குள்ள தான் மொத்த சாங்கையுமே பண்ணிருப்பாங்க. சோ அந்த சின்ன செட்டுக்குள்ள ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்க கூடாதுன்னா என்ன பண்ணலாம், டிஃபரண்ட் லொகேஷன் காட்டலாம் இல்லையா. சோ அந்த செட்டுக்குள்ள டிஃபரண்ட் லொகேஷன் காட்டணும்னா என்ன பண்ணணும், லைட்டிங் மூலமா மாத்தலாம். சோ லைவா அந்த சீன் போகும் பொழுது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த லைட்டிங் எல்லாம் மாத்தி அத ஒரு புது லொகேஷன் மாதிரி காட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க. ஈவன் உண்மையா சொல்லணும்னா அந்த படத்துல சிங்கிள் ஷாட்ன்றது ப்ராப்பரா வந்திருக்காது தான். அங்கங்க கேமரா ஷேக் இருக்கும், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்பப்போ மிஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் இருந்தாலுமே கூட ஸ்டில் 1997ல இப்படி ஒன்னு யோசிச்சு அப்போ இருந்த எக்யூப்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டை வச்சு ஒரு செட்டுக்குள்ள பலவிதமா லைட்ஸ் எல்லாம் பண்ணி இப்படி ஒன்னு பண்ணதே பெரிய விஷயங்க. விடுதலை விடுதலை பார்ட் 1 அந்த ட்ரெயினிங் நிழலுக்கு அப்புறமா தமிழ் சினிமால சிங்கிள் ஷாட்டை பத்தி பேச வச்ச படம்னா அது விடுதலை பார்ட் 1 தான். காட்டுவாங்க. சொன்ன மாதிரியே ப்ராப்பரா ஒரு பர்பஸோட எடுக்கப்பட்ட சிங்கிள் ஷாட் இதுதான். கிட்டத்தட்ட 13 நாட்களா இந்த ஒரு சிங்கிள் ஷாட்டுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. 8.5 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த சிங்கிள் ஷாட்டை நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும். அங்க வரக்கூடிய பொலிட்டீஷியன், போலீஸ், அப்புறம் அடிபட்டு கிடக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஊர்க்காரங்கன்னு ஃபைனலா அந்த ட்ரெயினோட ஒரு பெட்டி அப்படியே மேல இருந்து கீழே விழுகும். அங்க முடியுங்க அந்த ஷாட். யூசுவலா சிங்கிள் ஷாட்ல பண்ணக்கூடிய ஒரு சாங்லயோ இல்ல ஒரு ஆக்ஷன் சீன்லயோ டேக் மிஸ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அங்க இருக்கக்கூடிய செட் அப்புறம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் திரும்ப ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த சீனை திரும்ப எடுத்துடலாம். ஆனா இந்த சீன்ல எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், தலையே சுத்துங்க. ஒரு வாட்டி சீன் மிஸ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அங்க அடிபட்டு கிடப்பாங்கல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்களோட மேக்கப், அந்த ட்ரெயின் பெட்டி, அப்புறம் அந்த சீன்ல ஒரு 500-600 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களோட பொசிஷன் அப்படின்னு எத்தனை விஷயத்தை பார்க்கணும் பாருங்க. ஆனா வெற்றிமாறன் இது அவலத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அந்த சீனை எந்த ஒரு பிசுமே இல்லாம பக்காவா பண்ணிருப்பாருங்க. ஒருத்தர் முடிச்சு சீரியஸான சீன் இதுல போய் சிரிச்சுட்டாங்கன்னா அது இதாயிரும். அதெல்லாம் சரிதான்ப்பா. இந்த சீனை சிங்கிள் ஷாட்ல தான் பண்ணணும்ன்றதுக்கான ரீசன் என்ன, அதோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே மக்கள் படைனா யாரு, அவங்களுக்கும் அந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம், அவங்க அந்த ஊருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை தந்துட்டு அவங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு தான் இந்த சீனே ஓபன் ஆகும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சீன், அதாவது இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தாங்க அந்த படத்துல அடுத்து நடக்க போற எல்லா விஷயத்துக்கும் காரணமா இருக்கும். சோ இட்ஸ் லைக் an எபிசோட்ன்ற மாதிரி இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் மட்டும் நம்ம ஒரு எபிசோட்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் மைய கதை, இதனால தான் படத்துல இனி வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி. சோ அது ஒரு தனி எபிசோடா தெரியணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அது படத்துல இருந்து தனியா தெரியணும். சோ அதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த சிங்கிள் ஷாட். சரி, இது மட்டும் தான் காரணமானு கேட்டா கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதே ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒரு 10-20 கட் வச்சு நிறைய ஷாட்ல நமக்கு காட்டியிருந்தாங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த சீன் நமக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குது இல்ல, நமக்குள்ள ஒரு இமோஷனை கடத்துது இல்ல, அதே இமோஷனை இந்த 10-20 கட் கொடுத்துருக்குமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த சிங்கிள் ஷாட்டை பார்க்கும்போது இல்ல நம்மளே மறந்து அந்த சீனுக்குள்ள போயிடுவோம், எங்கேயுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ஈவன் நம்மளே அந்த இடத்துல நம்ம அப்படி பார்த்துட்டே போற மாதிரி கொண்டு போறதெல்லாம் எல்லா படத்துக்கும் நடந்துராதுங்க. அதான் இந்த சிங்கிள் ஷாட் பக்காவா பண்ணிருக்கோம். அப்படியா? இதுல என்ன சீனு? ரத்தம் படம் பாத்திருக்கீங்களா? இன்னுமே பார்க்கலனா தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. ரோஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது, வேணா அத போய் பாருங்க. ஏன்னா இந்த மொத்த படமும் மொக்கையா தாங்க இருக்கும். அதுல ஒரே ஒரு சீன் மட்டும் நல்லா எடுத்திருப்பாங்க, which is ஒரு 5 minutes இருக்கக்கூடிய சிங்கிள் ஷாட். பர்சனலா எனக்கு அந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. பேசிக்கலி அது ஒரு சேசிங் பிளஸ் ஃபைட்டிங் நல்லா தான் மாதிரி. ஒருத்தர் வண்டியில இருந்து இறக்கணும், புரிஞ்சுக்க. ஏதாவது பிரச்சனையா? யாருங்க? அதுல இருந்து கட்டாம அப்படியே போகுது. நல்லா இருக்கு. ஒரிஜினலா துரத்துற ஒரு ஃபீல் செம்ம எடுத்துருக்காங்க. நம்ம இதுக்குள்ள உட்காந்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா எடுத்துருக்காங்க. ஐயோ
இதுல என்னையா இருக்குது, வெறும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட், அதுலயும் சேசிங் தானே பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குதுங்க. இதுலயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சிங்கிள் ஷாட்லாம் பர்టిక్యులரா ஒரே லொகேஷன்ல இருக்கும், அப்படி இல்லனா ஒரே செட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. இது ஒரு லைவ் லொகேஷன். பேசிக்கலி இது ஒரு ஹைவே. அதுல அந்த கேமரா இருக்குதுல, அது சம்டைம்ஸ் கேரக்டர்ஸ் கூடவே டிராவல் பண்ணும். அப்புறம் ஃபைட் சீன் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான ஆங்கிள்ஸ் மாறிக்கும். முக்கியமா அந்த சேசிங் நடக்கிறப்போ கேமரா ட்ரோன் ஷாட்டுக்கு மாறிடும். இது போக சேசிங், கார் ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் வெடிக்கிறதுன்னு ஹரியோட படங்கள்னாலே பொதுவா எல்லா சீனும் ரொம்ப பரபரப்பா இருக்கும். அதே பரபரப்பு துளியும் குறையாம எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இந்த சீனையும் எடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த சீன் பார்க்கும் பொழுதுல இதை எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னே தோணுச்சு. அப்புறமா மேக்கிங் பார்த்தப்ப தாங்க தெரிஞ்சு இந்த மொத்த சீனையும் ஒரு ட்ரோன் கேமரால தாங்க பண்ணிருக்காங்க. லைக் அந்த ட்ரோன் கேமராவை முதல்ல கையில பிடிச்சிருப்பாங்க, அப்புறமா பறக்க விட்டுருவாங்க, அப்புறம் திரும்ப லேண்ட் பண்ணும் போதுல அதை கொஞ்சம் கூட ஷேக் ஆகாம அதை கையில பிடிச்சு அந்த சீனை கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப பறக்க விட்டுருவாங்க. அப்படி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கார் சேசிங் இருக்குல்ல, அந்த சேசிங் அப்பவே கார் ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். பொதுவா இது மாதிரியான சீன்லாம் பண்ணும்போது சேஃப்டி பிரிகாஷனுக்காக அந்த காருக்குள்ள இருக்கவங்களுக்கு ஹெல்மெட், பெல்ட் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா இது ஒரு சிங்கிள் ஷாட் இல்லையா, சோ ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து அப்படியே கார்ல ஏறி கார்ல சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் இருக்கும். இதெல்லாம் எப்படி சேஃப்டி பிரிகாஷனோட எடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா உள்ள இருக்கவங்களுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்றதே தெரியாது. ஈவன் உள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்றதே சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த சேசிங்லாம் ட்ரோன் ஷாட்ல தான் இருக்கும். சோ உள்ள இருந்தவங்களுக்கு என்ன ஆகிருக்கும்னு க்ரூ மெம்பர்ஸ் யாராவது வந்து பார்த்தாங்கன்னு வைங்களேன், அவங்க எல்லாம் ஃப்ரேம்க்குள்ள வந்துருவாங்க. இப்படி பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க அந்த சீன்ல. பலமையான ஹரிப்படங்கள் போலவே இந்த சீனையும் பக்காவா பண்ணிருந்தாங்க. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சீனை சிங்கிள் ஷாட்ல எடுத்தாங்களே, அதுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசா பர்பஸ்னு ஒண்ணு கிடையாது. ஜஸ்ட் அந்த சீனை சிங்கிள் ஷாட்ல காட்டும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி அதோட இன்டென்ஸ்ன்றது இன்னுமே அதிகமா இருக்கும். அண்ட் படம் பார்க்கும் பொழுது அதோட இன்டென்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. இல்லாம எடுத்தா ஓகே. ஓ ஆமா ஆமா, இதுவும் சொன்னாங்க. ஆனா இந்த படம் பார்க்கவே இல்லை. இப்போ இந்த ரத்னம்க்கு சொன்னேன் இல்லையா, அந்த சீன் அவ்வளவு இன்டென்ஸா இருக்கும்னு. லிட்டரலி இதே மாதிரி இல்ல இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சிங்கிள் ஷாட் இப்போ வந்துச்சு இல்ல, இந்த வீரதீர சூரன் அதுல ஒன்னு பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் ஷாட்ல ஃபைட்டிங், சேசிங், கன் ஷாட், பாம் பிளாஸ்ட், அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்னு எல்லாமே சேர்த்து ஒண்ணா பண்ணிருப்பாங்க. பர்టిక్యులரா இந்த படத்துல வர சிங்கிள் ஷாட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க, இத சிங்கிள் ஷாட்ல தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த ஷாட் எப்ப தொடங்குச்சு எப்போ முடிஞ்சதுனே தெரியாத அளவுக்கு அந்த சீனுக்குள்ளவே போயிருவீங்க. லிட்டரலி இந்த சீன் படத்துல கிளைமேக்ஸ் கிட்ட தாங்க வரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஷாட்டை கவனிக்கவே இல்லை. ஈவன் தான் எனக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து இந்த படத்துல ஒரு சிங்கிள் ஷாட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். சோ செகண்ட் டைம் இந்த சிங்கிள் ஷாட்டை பார்க்கிறதுக்காகவே படத்துக்கு போனேன். அவ்வளவு பக்காவா பண்ணிருந்தாங்க. பாதி முடிஞ்சது, மீதியும் முடிச்சு கொடுத்து கட்டாய் வர மாதிரி இருக்கு. கட் பண்ணி போடுறாரு. வண்டியில வண்டி ஏறான். டேய் வண்டி நிப்பாடு. இந்த சிங்கிள் ஷாட் அச்சீவ் பண்றதுக்காகவே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல ரிஹர்சல் பண்ணி 1 கிலோமீட்டர் அளவுக்கு லைட்டிங் மட்டுமே பண்ணி எடுத்தாங்களாம். அதுவும் அந்த ஷூட்ட போலாம் கிட்டத்தட்ட ஒரு ஷாட் ஃபைனல் வரைக்குமே வந்துருச்சான். ஆனா அந்த ஷாட் டைரக்டருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக இந்த சீன் இருக்குதுல, அது நைட்டா தாங்க நடக்கும். சோ இதோட ஷூட்டிங் அப்போ நம்ம படத்துல பாக்குறோம்ல அந்த ஃபைனல் ஷாட், அது விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நடிச்சிருப்பாருல சூராஜ், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மலையாள ஆக்டர். இவருக்கு தமிழ் தெரியாதான். இந்த படத்துல தான் தமிழே கத்துக்கிட்டாராம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த சீன்ல அவர் தாங்க முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாரு. சோ எந்த அளவு தூரம் ப்ரிப்பேர்டா இருந்திருந்தா இந்த சீனை இவ்வளவு பக்காவா பண்ணிருக்க முடியும். அண்ட் இந்த சீன் இருக்குதுல, அது ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீனா வரதால இந்த சிங்கிள் ஷாட்ல பண்ணோம்னா இன்னுமே இன்டென்ஸா இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் அந்த சீனுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பண்ணிருப்பாங்க. லிட்டரலி படத்துல அப்படிதாங்க இருந்துச்சு. நான் வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி ரெட்ரோ. ஆக்சுவலி எனக்கு இந்த ரெட்ரோ பார்த்த பின்னாடி தான் சிங்கிள் ஷாட்டை பத்தி ஒரு கண்டென்ட்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்தது. ஏன்னா இது வரைக்கும் சிங்கிள் ஷாட் பண்ணவங்கலாம் ஏதாவது ஒரு ஜான்ரால பண்ணிருப்பாங்க. லைக் ஆக்ஷன்னா ஆக்ஷனாவே இருக்கும், இல்ல ஒரு சாங், இல்ல ஒரு டிராமா அப்படின்னு. எக்ஸப்ட் இரவின் நிழலை தவிர மித்த இருக்கக்கூடிய பெரும்பாலான சிங்கிள் ஷாட்லாம் அப்படிதான் இருக்கும். பட் ரெட்ரோல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா தனித்தனியா பண்ணவங்கலாம் சேர்த்து வச்சு ஒன்னு பண்ணிருந்தாங்க. டிராமா பிளஸ் சாங் பிளஸ் ஆக்ஷன். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, எமோஷன் ஆல்சோ இருக்கு, எவ்ரிதிங் இஸ் a fun. கிட்டத்தட்ட இதுலயுமே ஒரு 15 நிமிஷத்துக்கான ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். அந்த சிங்கிள் ஷாட்டை பாத்தீங்கன்னா சூர்யா சார் ஒத்த மனுஷனா தாங்கி இருப்பாருங்க. சூர்யா சார்னாலே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கவலையே பட தேவையில்ல, மனுஷன் பிரிச்சு மேஞ்சிருவாப்ல. ஆக்சுவலி இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல சூர்யா சார் சிரிக்க மாட்டாரு. ஏன்னா கேரக்டர் படி சிரிக்க கூடாது. ஆனா 15 மினிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ஷாட்ல ஒரு கல்யாண சீன் இருக்கும், அதோட கனிமா சாங்கான டான்ஸ் இருக்கும், அப்புறமா ஒரு ஃபைட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டிராமா இருக்கும். ஆனா மனுஷன் எங்கேயுமே கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டாப்ல. பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேஞ்சி அந்த சிங்கிள் ஷாட்டையே மனுஷன் தனியா ஹோல்ட் பண்ணிருப்பாப்ல. இது என்ன பிரமாதம். ஒரு பக்கம் சூர்யா சார்னா இன்னொரு பக்கம் அந்த கேமரா கேரக்டர்ஸ்
ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் சரி, ஃபைட் சீன்ஸை கவர் பண்றதா இருக்கட்டும் சரி, ஒரு கட்ல நான் சூர்யா சார்ல இருந்து அந்த ஜோஜு சாருக்கு ஒரு ஜூம் போயிட்டு வருவாங்க, அதெல்லாம் அல்டிமேட்டியா. அண்ட் சந்தோஷ் நாராயணன் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல அப்பியரன்ஸ் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். அவருமே சிங்கிள் ஷாட்ல பக்காவா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி விடுதலை படத்துக்கு அப்புறமா அந்த சிங்கிள் ஷாட்டை ரொம்ப சரியா யூஸ் பண்ணது இந்த படத்துல தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விடுதலையில நான் சொன்ன மாதிரி ரெட்ரோல வரக்கூடிய இந்த 15 மினிட் சிங்கிள் ஷாட் தான் படத்துல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணமா இருக்கும். ஒரு பேஸ்னு சொல்லலாம். இந்த சீன் இல்லனா படம் இல்ல அப்படின்ற மாதிரி. தன்னோட காதலுக்காக அப்பாவையே எதிர்க்கக்கூடிய கண்ணன்ற கேரக்டர் தன்னோட காதலியை கொலை பண்ண போனா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட அப்பாவோட கையையே வெட்டிடுறான். ஆனா இனிமே வயலன்ஸே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் வரைக்குமே போன இவங்களோட லவ் தன்னோட கண்ணு முன்னாடியே ஒருத்தனோட கையை வெட்டுறத பார்த்த கண்ணனோட காதலி ருக்மிணி இனி கல்யாணமே வேணாம்பா அப்படின்னு கோவிச்சிட்டு போயிடுறா. இதுதான் இந்த 15 நிமிஷம் இருக்கக்கூடிய சிங்கிள் ஷாட்டோட சாராம்சம். அண்ட் இதுதான் படத்தோட அந்த பேஸ், அந்த கோர்னு கூட சொல்லலாம். அண்ட் நான் இப்போ இந்த விடுதலை படத்துல சொன்ன மாதிரி இந்த 15 மினிட் சிங்கிள் ஷாட் இருக்குதுல, இதை நம்ம ஒரு தனி எபிசோட் அப்படினே வச்சுக்கலாம். சோ இந்த படத்துல இருந்து தனியா காட்டணும்னா ஒரு சிங்கிள் ஷாட்ல பண்ணலாம். இதை இன்னும் எந்த அளவு தூரத்துக்கு கார்த்திக் சுப்புராஜ் டீடைலிங் பண்ணிருப்பாப்லனா, படத்துல சூர்யா சாரோட கேரக்டர் நேம் கண்ணன். இந்த 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் இருக்குதுல, அதுக்கப்புறமா கண்ணனை எல்லாரும் லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்றது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். சோ இந்த சிங்கிள் ஷாட் எப்படி தொடங்கும்னா, ஒரு குபேரன் சிலையில, அதாவது ஒரு லாஃபிங் புத்தால தொடங்கி அதே குபேரன் சிலையில முடியும். அதாவது கண்ணனா இருக்க கேரக்டர் எதனால லாஃபிங் புத்தாவா மாறான் அப்படின்றது தான் அந்த சிங்கிள் ஷாட். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கிள் ஷாட்டை இவ்வளவு காரண காரியங்களோட பக்காவா யூஸ் பண்ணிக்கிட்ட படங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ அந்த ரெட்ரோ ரோஸ்ட் எங்க காணோம், ரோஸ்ட் எல்லாம் போடுவியா மாட்டியா, ஒருவேளை நீ தவக்கலையா இருப்பியோ அதனால தான் ரோஸ்ட் எல்லாம் போட கிடையாதுன்னு. ஏங்க நான் தவக்கலையெல்லாம் கிடையாதுங்க. அப்படி தவக்கலையா இருந்தா கங்குவாக்கெல்லாம் ரோஸ்ட் போட்டுருப்பானா? சோ நான் தவக்கலையெல்லாம் கிடையாது. எனக்கு என்னன்னா அந்த ரெட்ரோ படம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையா இருந்துச்சு, அந்த செகண்ட் ஹாஃப்ல அதுவும் அந்த கிளைமேக்ஸ் இருக்குதுல அதெல்லாம் செட்டே ஆகல ப்ரோ, என்ன ப்ரோ சிரிச்சிட்டு இருக்காங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்லாம். பட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பக்காவா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஃபிளாஷ்பேக் வரும்ல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீன்லாம் தேவை கிடையாது. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்ல சிரிப்பு மேட்டர்ன்றது எனக்கு ஒர்க் ஆச்சு. ஏன்னா அந்த கதையோட ஒன்லைனே என்னன்னா, வாழ்க்கையில சிரிப்புனா என்னன்னே தெரியாத ஒரு கேரக்டர், சிரிப்புனா என்னன்னே தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போய் அந்த மக்களை சிரிக்க வைக்கிறானா இல்லையான்றதுதான். சோ இதோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த மக்கள் எல்லாம் அவன் சிரிக்க வச்சானா இல்லையான்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர வந்தவங்களுக்கு எல்லாம் ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சானா இல்லையா அப்படின்னு இருக்க கூடாது. சோ நான் அந்த கதைக்கான கிளைமேக்ஸா தான் அதை பார்த்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அதுல ரோஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்பாடே போன மாசம் வந்து ஜிபியூக்கு இது எவ்வளவோ பரவாயில்லப்பா. சரி சரி இப்ப பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு வரும். அந்த சிங்கிள் ஷாட் ஐ திங்க் மோஸ்ட்லி இது வரைக்கும் வந்து லாங் சிங்கிள் ஷாட்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்லணுங்க. அது என்னன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த லாங் சிங்கிள் ஷாட்லாம் பத்தி இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அந்த வீடியோக்கான ரிசர்ச் பண்ணும் பொழுது தாங்க ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, 1964 எப்படி 1964 பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல சோய் கியூபா அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணிருக்காங்க. அந்த சீன் எதை பத்தினது அப்படின்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்கார்ல அவரோட இறுதி ஊர்வலத்தை பத்தினது. அதாவது அவரோட இறப்புக்கு பின்னாடி அந்த ஊர்வலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. இதோட கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல ஒரு பெரிய கிரௌட கவர் பண்ணி அதுக்கப்புறமா கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த கேமரா கொஞ்சம் கொஞ்சமா டாப் ஆங்கிளுக்கு போய் ட்ரோனா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 2 நிமிஷமும் 20 செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சீன் ட்ரோனே கண்டுபிடிக்காத அந்த காலத்துல எப்படி எடுத்தாங்கன்னே தெரியலைங்க. தலையே சுத்திருச்சு. நான் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் அந்த வீடியோல ஆட் பண்றேன். அது போக அந்த சீனுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஃப்ரீயா இருந்தா ஒரு தடவை போய் பாருங்க. அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ ஒருவேளை. தெரியலையே. ஆமாப்பா எப்படி பாத்தீங்களாங்க, இதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்றது யோசிக்கவே முடியல. அண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, இந்த வீடியோல நான் கவர் பண்ணது பூராமே லாங் சிங்கிள் ஷாட் மட்டும்தான். பிகாஸ் அதோட பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அதை எப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க, எதனால பண்ணிருப்பாங்க அப்படின்றத பேசணும்னு தோணுச்சு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது போக நிறைய படங்கள் சாங்ஸ்ல எல்லாம் இந்த சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வெந்து தெளிந்தது கார்ல எல்லாம் நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கும். அதோட இன்டர்வல் சீன் அண்ட் இந்த மல்லிப்பூ சாங்கே ஒரு சிங்கிள் ஷாட்ல தான் பண்ணிருப்பாங்க. இது போல பல சிங்கிள் ஷாட்ல இருக்கப்பட்ட சாங்ஸும் இருக்குது. அப்புறம் இந்த கார்த்திக் சுப்புராஜ் மகான்லயே ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன் லியோல இருக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன். அவ்வளவு ஏன் வினோத் ராஜ் இருக்கார்ல அவரோட படங்கள்ல மோஸ்ட் ஆஃப் தி சீன் சிங்கிள் ஷாட்டா தான் இருக்கும். பட் என்ன மேட்டர்னா, சிங்கிள் ஷாட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது இதெல்லாம் பண்றது கொஞ்சம் ஈஸின்ற மாதிரி. சோ அதனால தான் லாங் சிங்கிள் ஷாட்டை மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ணேன். சோ உங்களுக்கு இது மாதிரியான லாங் சிங்கிள் ஷாட்லாம் பார்த்து எப்பா இதெல்லாம் எப்படிப்பா எடுத்துருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோண வச்ச சீன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ங்க கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்கல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். பாய் பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே அது நம்ம பார்த்திபன்லாம் ஒரு படத்தை எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதே மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணி அந்த செட்டா எடுத்து அதை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது ஈஸியா சொல்லிடலாம் நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்னு, ஆனா எடுக்கிறது கஷ்டம். அதான் பிளான், அந்த பிளானிங் மைண்டுக்குள்ள வச்சு இதெல்லாம் இப்படி செட்டு போட்டு இதெல்லாம் இப்படி எடுத்து இதுக்கு இவ்வளோ லைட்டு வச்சு
அப்படி பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நாதஸ்வரம், மெட்டிஒலி அது லைவா கொண்டு போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா அப்பவே வந்துச்சு. நானும் பார்த்த மாதிரி தான் ஆமா ஆமா எனக்கு நானும் அந்த ஞாபகம் லைவ்லாம் இருக்கு. கேள்விப்பட்டேன் பயங்கரமா. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. எனக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு. திருப்பி ஒரு தடவை போய் பார்க்கணும் ஆமா எப்படி ஆமா இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.